வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவுல தனுசு ராசிக்கு இந்த 2025 என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தனுசு ராசிக்கு மட்டும் இல்லாம அனைத்து விதமான ராசிக்கு ராசி பலனும் நம்மளோட வெப்சைட்ல இருக்கு. வெப்சைட்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. தனுசு ராசிக்காரங்க ஒரு 5 வருஷமா கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. பண வரவு இல்ல, பொருளாதார நிலைமை ரொம்ப மங்கிருச்சு, கடன் துறைகள் அதிகரிச்சிருச்சு, தொழிலுமே நல்ல முன்னேற்றம் இல்ல, வேலைக்கு போற இடத்துலயும் பல பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கு. குடும்பத்திலுமே சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள், இந்த மாதிரியான பல இன்னல்களை சந்திச்சுட்டு தான் வராங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. இந்த மாதிரி தனுசு ராசி கஷ்டம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் தான். உங்க ராசிநாதன் உங்களோட 6ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறது கொஞ்சம் சுமாரான பலன் தான். இந்த 2025 வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, முதல் சனி பயிற்சி அட்டம சனி. இந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பலனாக தான் இருக்கு. அவ்வளவு மோசமான பலன் இல்லை, கொஞ்சம் நல்ல பலனாக இருக்கு சனி பகவான். சனி பகவான் என்னதான் இந்த நிலைமையில இருந்தாலுமே குரு பகவான் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல போறாரு. 7ஆம் இடங்கிறது ஒரு நல்ல ஸ்தானம். தனுசு ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் 7ஆம் இடத்துக்கு போறது தனுசு ராசிக்கு ஒரு நல்ல அமைப்பாக இருக்கு. பொன் பொருள் சேர்க்கை, வீடு வண்டி மூலம் வாங்குறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த 7ஆம் இடத்துல இருக்க குரு பகவான். கேது பகவான், புதன் பகவான் எல்லாருமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க இந்த 2025. தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தொழில முன்னேற்றம் இருக்கு. புது தொழில் தொடங்குறதுக்கு ஜூன் ஜூலை மாதத்தில் நல்ல அமோகமான வாய்ப்பு இருக்கு. பண வரவு அதிகரிக்கும். வெளிநாட்டு யோகம் இருக்கு. வெளிநாட்டு செலவுக்கு நல்ல யோகம் இருக்கு. வெளிநாட்டு என்னதான் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலுமே மே மாதத்துக்கு அப்புறம் அது முழுமையா குணமாயிடும். கடன் தொல்லைகள் அவ்வளவே இருக்காது. பல கடன்கள் தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க 2024. ஏன் எதுக்கு கடன் வாங்குறாங்கன்னு தெரியாது. திடீர்னு கடன் வாங்கி பெரிய கடனை வந்திருக்காது. அந்த மாதிரியான கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமா இதாகி உங்களுக்கு கடன் தொல்லை இருக்காது. வண்டி வாகனத்தில் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா செல்லணும். உடல்நலத்துல மற்றபடியான எந்த பிரச்சனைகளும் இல்லை. உடலம் சிறப்பா இருக்கு. குடும்பத்திலுமே ஆரோக்கியம் குடும்பத்திலுமே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சண்டை சச்சரவுகள், வீடு மனை பக்கத்து வீட்டுல இந்த மாதிரி சகோதரர்களுக்குள்ள பிரச்சனை, வம்பு வழக்குகள் இருந்தாலுமே அது அப்படியே சால்வ் ஆகும். வம்பு வழக்குகள், வீடு பிரச்சனை, கோர்ட்டு இந்த மாதிரி இருந்தாலுமே தீர்ப்பு உங்க சாதகமாமையும் தேடி பேசுவாங்க இந்த காலகட்டத்தில் 2025 மே மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் ஒரு ராசியில வந்தபடி. மற்றபடியான குடும்பத்திலும் சரி, தொழிலும் சரி, வேலை இடத்துல பல பிரச்சனைகள் இருந்துதான் இருக்கும். அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா தீந்துரும். மாணவர்கள், தனுசு ராசி மாணவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கு. வெளிநாட்டு போய் படிக்கிறதுக்கான யோகம் இருக்கு. இல்லாட்டி வெளிநாட்டுல இருந்து ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சில பொருள்கள் வெளிநாட்டுல இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தனுசு ராசி பொறுத்தவரை. மே மாதம் ஜூன் ஜூலைக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன யோகங்கள், சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் இந்த மாதிரியான தனுசு ராசிக்கு நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு இந்த 2025 பொறுத்தவரையா. உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் கவனம் போச்சு சொன்னீங்கன்னா இந்த 2025 தனுசு ராசிக்கு ஒரு சிறப்பான அமைப்பா இருக்கு. இந்த 2025 மே மாதம் வரைய கொஞ்சம் சுமாரான பலனா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பணத்தை யாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது. பண இழப்புகள் அதிகமா இருக்கும். செலவுகள், வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும். கடன் வாங்கிட்டே இருப்பீங்க. கடன் வாங்குறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். வேலைக்கு போற இடத்துல சில பல பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். அந்த பிரச்சனையை சுமூகமா பேசி முடிச்சுட்டு நீங்க பாட்டு உங்க வேலை உண்டு, நீங்க உண்டு இருந்தீங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறிடும். எல்லாமே மே மாதத்துக்கு அப்புறம். ஏன்னா குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு போறது, உங்க ராசிநாதன் 7ஆம் இடத்துல உங்களை பாக்குறது ஒரு நல்ல அமைப்பா இருக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரைய. தனுசு ராசிக்காரங்க மே மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சிறப்பான பலன்கள் இருக்கு. அதனால தனுசு ராசியை கொஞ்சம் பொறுமை காட்டினா இந்த 2025 ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கான வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார்